சரி, நம்ம இப்ப 5வது கேள்வியை பார்ப்போம். உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஓர் ஒப்பமான கிடைமேற்பரப்பு மீது, ஒப்பமான அப்படின்னா உராய்வு விசை இல்லையாம், வைக்கப்பட்டுள்ள ஒரு மரக்குற்றியில் குண்டுபட்டு அதனுள்ளே பதிந்து கொள்கிறது. சரியா? அப்ப 5வது கேள்வி என்னன்னு சொன்னா, நமக்கு தெரியும் படம் இப்படி தந்தியாங்க நமக்கு. சரியா? அப்ப இது எப்படியே இதுக்குள்ள பதிந்து கொள்கிறதாம். சரியா? இதை பத்தி சொல்லணும்டா நமக்கு தெரியும் படத்தை ஒப்பமானது என்றதுனால மியூ 0, அதாவது உராய விசை 0. சரியானு? இப்ப நமக்கு என்னென்ன இதுல பாவிக்கலாம்னு சொன்னா, ஒன்று உந்த காப்பு தத்துவம் யூஸ் பண்ணலாம். காரணம் என்ன? வெளி விசைகள் புற விசைகள் எதுவும் இல்லை. புற விசைகள் இல்லையாமண்டா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னு சொன்னா உந்த காப்பு தத்துவம் நம்ம யூஸ் பண்ணலாம். சரிதானே? அடுத்தது என்ன யூஸ் பண்ணலாம்னு சொன்னா சக்தி காப்பு தத்துவம் யூஸ் பண்ணலாம். அதாவது மொத்த சக்தி காப்பு தத்துவம் யூஸ் பண்ணலாம், பொறிமுறை சக்தி யூஸ் பண்ணிடலாம். அப்ப நம்ம அதுக்கு முதல் கூற்றுகளை நம்ம வாசிப்போம். ஏ கூற்றுன்னு சொல்லிக்கின்றா, பின்வரும் கூற்றுகளை கருதுக. ஏகபரிமாண உந்த காப்பு விதி மோதுகைக்கு வழிதானது. சரியான பதில். காரணம் என்ன? புற விசை இருக்கிட்டானே, புற விசை தாக்கல்ல. புற விசையை தாக்கல்லன்னு சொன்னா நாம ஏகபரிமாண உந்த காப்பு விதி யூஸ் பண்ணலாம். இப்ப நல்லா யோசிக்க, அடிக்க கூட கட்டாயம் ஒரு விசையோட வந்திருக்கும். ஆனா அது அக விசை, ஒன்றோட ஒன்று சமப்படுத்தி இல்லாத போயிட்டு. சரியான? இந்த தொகுதி இந்த ரெண்டையும் தொகுதியாக எடுத்தோம்னு சொன்னா இந்த தொகுதிக்கு அது அக விசை, வெளியளவார விசை தான் இந்த உராய விசை, அது இதெல்லாம் வரும். அதுதான் புற விசையா இருக்கு. சரியானே? நீங்க தரையையும் சேர்த்து தொகுதி அடுக்கலவே, இந்த தொகுதி தான் நம்ம கருதுறோம். அதனால கட்டாயம் புற விசை இல்லை. இந்த இடத்துல உராய்வு இருந்தா புற விசை இருந்திருக்கு. சரியானே? டீபாட் என்ன சொல்லிக்கின்றா, சக்தி காப்பு விதி மோதுகைக்கு வலுதானது. அதுவும் சரியான பதில். காரணம் என்னன்னு சொன்னா மொத்த சக்தி எப்பயுமே மாறிலிதான், ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. இவங்க செல்லல பொறிமுறை சக்தி அப்படின்னு நம்ம கிடைக்கல. சரிதானே? பொறிமுறை சக்தி தான் காக்கப்படும், அதுதான் காக்கப்படும் செல்லல, அல்லது இயக்க சக்தி தான் காக்கப்படும், இல்லாட்டி இயக்க சக்தியில காக்கப்படும், அந்தந்த கதையை கிடைக்கல. சக்தி காப்பு விதின்னு சொன்னா ஆரம்பத்துல என்ன சக்தி இருந்துச்சோ அதே மொத்த சக்தி தான் தொகுதிக்கு இருக்கும். அது சத்தமாவோ எண்ணெயாவோ கடத்தப்பட்டிருக்கும். இருந்தாலும் கூட மொத்த சக்தி ரெண்டும் ஆரம்பம் இருக்கும். அப்ப அதுவும் சரியான கூற்று. சி கூற்று என்னன்னு சொன்னா, மோதியை காரணமாக தொகுதியின் இயக்கப்பாட்டு சக்தியின் ஒரு பகுதி இழக்கப்படுகிறது. கட்டாயம் சத்தத்தால் என்ன செஞ்சிருக்கும்? இழக்கப்பட்டிருக்கும். உராய்வால் இழக்கப்பட்டிருக்கும். அப்ப கட்டாயம் அதுவும் சரி. அப்ப ஏபிசி 3 சரி என்று சொன்னா நமக்கு 5வது ஆன்சர். சரியாவே?